வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. இப்போ வந்து மேம்பாலம் கட்டி முடித்தாச்சு. ஏற்கனவே இது உக்கடம் பஸ் ஸ்டாண்டு ஆல்ட்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. அதனால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் வந்து உக்கடம் போகிறதுக்காக பஸ் நிற்கும். அதாவது லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் வேக்கண்ட் லேண்ட் இருந்தது. அங்கே தான் உக்கடம் பஸ் ஸ்டாண்டு பக்காவாக கட்டிட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கி போகிறதுக்கு பக்காவாக புது பஸ் ஸ்டாண்டு. அங்கே தான் வந்து நகர பேருந்துகள் பொள்ளாச்சி, பழனி, உடுமலைப்பேட்டை, மூணார், பொள்ளாச்சி வழியாக செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் அங்கேருந்து தான் இப்போ இயங்கிட்டு இருக்காங்க. இடம் வந்து ரொம்ப நல்லா சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஒரே இடத்துல தான் பக்கா பஸ் ஸ்டாண்டு. இப்போ வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அது முடிய 6 மாதம் 1 வருஷம் ஆகும். இன்னும் புதிய அரசாங்கம் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் விறுவிறுன்னு வேலை நடக்கும். அப்போ வந்து அது வந்து புறநகர் பேருந்து நிலையமாகவும் மொப்சல் பஸ்ஸுக்கும் ஒரு பஸ்ஸு டவுன் பஸ்ஸுக்கும் அலாட்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டிலேருந்து ஊட்டி செல்லக்கூடிய பேருந்துகள் புறப்பட்டுருக்கு. காந்திபுரத்தில் மொப்சல் பஸ் ஸ்டாண்ட், டவுன் பஸ் ஸ்டாண்டு 2 இருக்குது. திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு 1, 3, மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு 1, 4, உக்கடத்தில் 2, 6, சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு 1, 7 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இது பொதுமக்கள் யாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். திருச்சி, மதுரை அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு. சேலம், ஈரோடு, காந்திபுரத்துலேயே புறநகர் பேருந்து நிலையம். பொள்ளாச்சி வழியாக செல்லக்கூடிய பேருந்து உக்கடம் பேருந்து நிலையம். ஊட்டி, கூடலூர், குன்னூர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள பேருந்து நிலையம். யாரும் வந்து எந்த கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். தேர்தல் முடிவுகளில் வந்து வேறு ஆட்சி தொடரும் வரக்கூடிய சூழ்நிலையில் வந்து நிச்சயமாக வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்டு செயல்பட துவங்கும். இன்டகிரேட்டட் பஸ் ஸ்டாண்ட். கடந்த ஆட்சியில் நிறுத்தப்பட்ட அந்த வேலைகள் நிச்சயமாக செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறப்ப அது இன்டகிரேட்டட் பஸ் ஸ்டாண்டாக மாறும். அனைத்து இந்த 7 பேருந்து நிலையங்களும் அங்கே இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் இந்த பதிவின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கோயம்புத்தூர்லேருந்து கொடைக்கானலுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு ஒரு பஸ் இருக்குங்க. கோவை கொடைக்கானல் வந்து காலையில் 10 மணிக்கு பஸ் இருக்குது. 2 பஸ் ஓடிட்டு இருந்தது. அதை ஒன்று நிறுத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். 10 மணிக்கு கோயம்புத்தூரில் ஏறினா கொடைக்கானல் போய் இறங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.